கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான கூட்டுக்கறி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இது ஓணம் சத்யா ஸ்பெஷல் ரெசிபிஸ் எபிசோட் 1. அதில் கூட்டுக்கறி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு பவுல் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பவுல் அளவுக்கு வாழைக்காவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருப்பேன். அதாவது கிட்டத்தட்ட இந்த ரெண்டும் மூழ்கிற அளவுக்கு, காய்கறி மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போது அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கிளாஸ் தேங்காய் பூ எடுத்திருக்கேன் துருவுனது, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நல்லாவே வெந்து வந்திருக்கு. பார்த்தீங்களா, நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா குழைவாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன். இந்த ரெண்டும் நல்லாவே பொரிஞ்சு வரட்டும். இப்போது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி வச்சுக்கோங்க. அதை இப்போ இந்த டைமில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம 1 கிளாஸ் துருவின தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லாவே வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது ஆல்ரெடி வேக வச்சுருக்க காய்கறியை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லாவே கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம 1 கிளாஸ் கொண்டக்கடலையை வேக வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்து நல்லா ஒரு கிளறிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ சூடான சுவையான கூட்டுக்கறி தயாராக இருக்குது. நீங்களும் இந்த ஓணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சென்ட் பண்ணி செஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஹாப்பி குக்கிங்.